பத்திரிகை நண்பர்களே, இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்து தான் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. ரொம்ப குறிப்பாக இளைஞர்களையும் மாணவர்களையும், ரொம்ப குறிப்பாக ஜென்சி மாணவர்களை, ஜென்சி அந்த அந்த வயது உட்பட்ட அந்த மக்களை பாதிக்கக்கூடிய நேரடியான பிரச்சனை குறித்து உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர நாங்கள் ஆசைப்படுகிறோம். தமிழ்நாட்டில் முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு போதையும் சரி, போதைப் பொருளுக்கான விநியோகமும் சரி, மது அருந்துபவர்களும் சரி கணிசமாக உயர்ந்திருக்கிறார்கள். ரொம்ப ஆபத்தான நிலைக்கு இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த 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 நிலையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் இப்படி ஒரு பரப்புரையை ஜமாத் இஸ்லாமியின் 15 ஆகஸ்ட் முதல் இந்த மாதம் முடிய செய்யவிருக்கிறோம். தமிழகம் முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் இது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்புகள் நடைபெற இருக்கிறது. ஷார்ட்ஸ் ரீல்ஸ் மூலமாக, மனித சங்கிலி மூலமாக, அதே போல பிற போராட்டங்கள் மூலமாக, தெருமுனை கூட்டங்களின் மூலமாக, விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமாக, டிஜிட்டல் திரை காணொலி வாகனத்தின் மூலமாக என மக்களுக்கு போதையினாலும் மதுவினாலும் ஏற்படக்கூடிய அந்த தீங்குகளை விழிப்புணர்வாக செய்வதற்கு இந்த பிரச்சாரத்தை ஜமாத் இஸ்லாமியின் முன்னெடுத்திருக்கிறது. இது போல பல பிரச்சாரங்களை கடந்த 75 ஆண்டுகளாக தமிழ் மண்ணில் செய்து வரக்கூடிய நாம் இப்பொழுது பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனையும் கவனத்தில் கொண்டு வர பார்க்கிறோம். ஏன் ரொம்ப முக்கியமா தேவைப்படுதுன்னா, 2 தலைமுறையாக 1971 மது எப்பொழுது இங்கே கணிசமாக திறந்து விடப்பட்டதோ அப்பொழுதிலிருந்து 2 தலைமுறையாக இந்த பிரச்சனைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ 2 தலைமுறை பிரச்சனையை குறித்து நாம் பேச வேண்டியிருக்கிறது. இது ஏதோ ஒரு இயக்கம் செய்ய வேண்டிய வேலை மாத்திரமல்ல, எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. இப்போ எங்களுடைய டார்கெட் என்ன இந்த 15 நாட்களில் அப்படின்னு பார்த்தா, 5 லட்சம் வாலண்டியர்ஸிடம் ஆன்லைன் மூலமாக QR கோட் மூலமாக அவருடைய சிக்னேச்சர்கள் பெறப்பட்டு அந்த தரவுகளின் அடிப்படையில் மக்களிடம் பொது கருத்தை உருவாக்குவதற்காக இன்று அரசு டாஸ்மாக் கடைகளை நடத்துவது இது அதனுடைய கொள்கைக்கு முரணானது. நீங்க அந்த துறைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? மதுவிலக்கு துறைன்னு பேர் வச்சிருக்கீங்க. ஆனா மதுவிலக்கு துறைன்னு பேர் வச்சுட்டு டாஸ்மாக் வருமானத்தை குறித்து பேசுறீங்கன்னா, இது எத்தனை ஆண்டு காலமாக இந்த பட்டியல் நடக்கிறது? கடந்த 10 வருஷத்துடைய வருவாயுடைய கணக்கிட மட்டும் பார்த்தா 2016 25,000 கோடி இருந்தது, இப்பொழுது 55,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது. சுமார் 2 மடங்கு எனது உயர்ந்திருக்கிறது. பரவலாக நீங்க நிறைய ஆய்வறிக்கைகள் இப்படி சொல்லப்படுகிறது, 12 வயசிலிருந்து குழந்தைகள் இதற்கு பாதிக்கப்படுகிறார்கள். உங்கள் வீட்டிலும் சரி, என் வீட்டிலும் சரி அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். சிலருக்கு என்னது அறியாமலேயே தெரியல, அவங்க போதை தான் பயன்படுத்துறாங்கன்னு ரொம்ப உச்சத்துக்கு போன பிறகுதான் தெரிகிறது. ஆசிரியர்கள் 9வது வகுப்புக்கு மேல பாடம் எடுக்க முடியாதுன்னு எவ்வளவு பேர் சொல்றாங்க. இன்னைக்கு வன்புணர்வுகள் நடக்கக்கூடிய, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் காரணமாக இது நடக்கிறது. அப்போ அரசினுடைய கஜானாவில் 16% வருவாய் டாஸ்மாகில் வருதுங்கிற ஒற்றை காரணத்திற்காக எந்த அரசு மாறினாலும் சரி, எந்த காட்சிகள் மாறினாலும் சரி, எந்த ஆட்சி மாறினாலும் சரி, இதனை விடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இப்ப பரவலாக ஒரு செய்தி சொல்லப்படுது இல்லையா, தற்போது நடக்கக்கூடிய தமிழக அரசு யார் வாக்களித்து தமிழக அரசாக நிர்மாணம் பண்ணதுன்னு ஒரு செய்தி இருக்கிறது. அவர்களுடைய முதல் பிரச்சனையாக இது இருக்கிறது. அப்போ எப்பொழுது இதனை அரசு கைவிட போகிறது? அதற்கான ஏதேனும் கொள்கை திட்டம் இருக்கா? அதுக்கான ஏதேனும் இலக்கு வச்சிருக்கோமா? நம்ம வருஷம் இலக்கு வச்சிருக்கோம், டார்கெட் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு, வருவாய் எப்படி அதிகப்படுத்துறதுன்னு, ஸ்பெஷல் சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்குன்னு அமைச்சர்கள் பேசுகிறார்கள். ஆனால் இதை எப்ப கைவிட போறோம்? 2016 தேர்தல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ பரவலா இப்படி பேசப்பட்டுச்சு, மது ஒரேடியாக ஒழிக்கப்படும், இல்லை மது படிப்படியாக ஒழிக்கப்படும் அப்படின்னா பேசப்பட்டுச்சு. 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஏதேனும் காட்சி மாற்றம் நடந்துச்சா? அப்போ அரசின் கவனத்துக்கு என்ன சொல்ல விரும்புறோம்? இதற்கு முந்தைய முதல்வர்களும் சரி, இப்பொழுது இருப்பவர்களும் சரி, ட்ரக் ஃப்ரீ கேம்பெயின் தமிழ்நாடு நடத்துறாங்க. விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துவதோடு அரசினுடைய பணி முடிஞ்சிட முடியுமா? அப்போ ஒரு படி மேலே போய் எப்பொழுது நாம் இதை கைவிட போகிறோங்கிற ஒரு தொலைநோக்கு திட்டம் அரசுக்கு வேண்டும். அதனை அந்த அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த பிரச்சாரம் என்னது மேற்கொள்ளப்படுகிறது. ரொம்ப நம்மளும் கரெக்டான டைம்ல சட்டமன்றம் நடைபெறுகிறது. இதனை குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டு வரப்படணும். இது பேசு பொருளாக மாற்றப்படணும். சட்டங்கள் மூலமாக மாத்திரம் இது என்னது நிர்ணயிக்க முடியாதுன்னு எங்களுக்கும் தெரிகிறது. அப்போ மக்களுடைய கருத்து மாற்றப்படணும். பரவலாக இதற்கு எதிரான ஒரு ஒருமித்த கருத்து உருவாக்கப்படணும் என்பதற்காக இந்த பரப்புரை மேற்கொள்ளப்படுகிறது. இதனை ஒட்டி ஏதேனும் செய்தி இருந்துச்சுன்னா நம்ம பேசலாம். இல்ல தமிழ்நாடு முழுக்க QR கோட் மூலமா 5 லட்சம் வாலண்டியர்ஸ் அவங்கள்ட்ட கருத்துக்கள் பெறப்பட பார்க்கிறோம். அவங்களும் இதனை என்னது ஒத்த கருத்தா என்னது சொல்ல பார்க்குறாங்க. இது ஒரு ஆய்வு போல அவங்களும் விருப்பப்படுறாங்க. இது என்னது ஒரு டைம் என்னது விடணும், அரசு கைவிடணும். அரசுடைய கொள்கைக்கு இது என்னது உகந்தது அல்ல
அப்ப அதை சீராய்வு செய்யணும். எப்பொழுதும் வருமான இழப்பு ஏற்பட்டும்னு பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு மாற்று வருமானத்துக்கான அந்த குழுக்கள் நியமிக்கப்படணும், அதுக்கான ஆய்வுகள் தொடங்கப்படணும், அதுக்கான நிபுணர்கள் ஐடென்டிஃபை செய்யப்படணும். அப்போ நமக்கு ஒரு இலக்கு கூட இல்லை. நாங்க இந்த ஆண்டுல முடிச்சிருவோங்க, சரி 2030 விட்டுருவோம், இல்லை 2040 விட்டுருவோம்னா அது சொல்லணும்ல. அந்த இலக்கையே நம்ம நிர்ணயிக்கல, அப்படி ஒரு திட்டமே நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா இது எப்போ செய்ய போறோம்? ஒரு 2 தலைமுறைகள் இதற்கு என்னது பாதிப்புக்கு உள்ளாயிக்கிறாங்க. நிறைய மருத்துவர்களுடைய செய்தி இப்படி இருக்கிறது, டிஎன்ஏவே என்ன செஞ்சிருக்கு, அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற செய்தி இருக்கிறது. ஏன்னா 2 தலைமுறையாக இது நடக்கிறது. அப்போ ஒரு காலத்துல இந்த கூச்ச நாச்சம் இல்லாம வெளியூர்ல வெளி இடத்துல யாருக்கும் தெரியாம செஞ்சது போக பரவலாக என்னது செய்யப்படுது. ஒரு சில கடைகளை மூடிட்டா இந்த பிரச்சனை தீர்ந்துருமானா அப்படி தீர்ற பிரச்சனை இல்லை. அது அதோடு சேர்த்து என்னது அரசு முழுவதுமாக என்னது இதனை கைவிடணும். இது மக்கள் அரசுக்கு எதிரானது ஒரு செய்தி என்பதைத்தான் இந்த உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். கலாச்சாரம் இது எப்போதும் பேச நான் என்ன சொல்றேன், சவுதி போன்ற நாடுகளில், குவைத் போன்ற நாடுகளில் முழு மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. பல நாடுகளில் இதுக்கான டாக்ஸ் என்னது அதிகமாக இருக்கிறது. விளம்பரங்கள் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய சோசியல் மீடியாவில் இதை ப்ரொமோட் செய்த கண்டென்ட் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா ரீல்ஸ்ல ஹீரோயிசம் காட்டுவதற்கு எல்லா படங்க காட்சி ஊடகங்கள்ல எழுத்து ஊடகங்கள்ல அது ஒரு தவறே இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு மக்களை மாற்றுவதுதான் என்னது ஏற்றுக்க முடியும். அப்போ அது சாத்தியப்படும். நான் என்ன சொல்றேன், எங்க எல்லாம் மது இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப திறந்து விட்டுருக்கோங்கிறதுனால மட்டும் கள்ளச்சாராயம் நடக்கலையா? சமீபத்திய உங்களுக்கு கள்ளச்சாராய பிரச்சனை உங்களுக்கு தெரியும், அதற்கு அரசு கொடுத்த நிவாரணம்னா நமக்கு தெரியும். இப்ப திறந்து வச்சிருந்தாலும் அது நடக்கத்தான் போகுது அப்படின்னா அது வேற பிரச்சனை, அது இந்த பிரச்சனை இல்லை. அது என்ன கண்காணிப்பின் குறைபாடு இருக்கிறது. அதுல நீங்க எங்கே அவங்களுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் அந்த சைக்கிள் என்ன செய்யல, கட் டவுன் பண்ணல. அதுதான் அதுல பிரச்சனையை தவிர இது அதுக்கு மாற்றாக இருக்க முடியாது. இப்போ அதுதான் முன்னொன்னே ஒரு டைம்ல மதுன்னு மட்டும் இருந்தது, இன்னைக்கு நிறைய பரிமாண வளர்ச்சி பெற்றிருக்கு. அவங்களுடைய யூஸ் பண்ணக்கூடிய போதைப் பொருட்கள் ஊசியிலிருந்து, ரப்பர்ல இருந்து, நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய சில பொருட்கள்ல இருந்து என்னது பிள்ளைங்க பயன்படுத்துறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்றது? இப்போ ஒரு தலைமுறையே நம்ம இப்படி நம்ம சிதைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த தலைமுறை யாரை நம்பி நம்ம கொண்டு போறோம்? அப்போ ஒரு சைட்ல அரசு இதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துது, சரி அதற்காக செலவீடு செய்யுது, சுகாதார கட்டமைப்பை என்னது மேம்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுது, அதே அரசு விற்கவும் செய்யுது. இது கொள்கை முரண் இல்லையா? எப்படிங்க ஒரு சைட்ல நீங்க சொல்றீங்க தப்புங்க கேடுங்க பாதிப்பு ஏற்படுத்தணும்னு சொல்றீங்க, இன்னொரு சைட்ல சொல்றீங்க அதுல வருவாய் வருதுன்னு சொல்றீங்க. இது எப்படி ஒத்துக்க முடியும்? இன்னைக்கு ஆன்லைன்ல பே பண்ணி வாங்கலாமான்னு நவீனப்படுத்தலாமான்னு இன்னைக்கு பேசுறாங்க. அப்போ எதனை மையப்படுத்தி அரசு நடத்தணும்? கைவிடுறதை பத்தி நடத்தணுமா, இல்ல இன்னும் சிறுக என்னது எல்லோருக்கும் என்னது இது போற மெத்தடுக்கு என்னது இதை கொண்டு போகணுமா என்பதுதான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன்.